என்னடா இவ்வளோ பெரிய பெட்டியை ஷோல்டர் மேலே வச்சு தூக்கிட்டு போக அவ்வளோ பெரிய வெயிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஏற்காடு அடிவாக வந்துட்டு டீசல் போட்டு மலை மேலே ஏக தொடங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 70 பெண்டு தாண்டும் போதெல்லாம் நல்லாவே வந்துட்டு பனிமூட்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே விட்டு விட்டு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. எப்பயுமே ஏற்காடு போகும்போது நான் வந்துட்டு பெட்டியில் ஹோல்ஸ் அடைச்சி எங்கள் இடத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு கிளம்புனா 5 மணி 5:45 மேலேயே ஆகிடும். ஏற்காடு ரீச் ஆகும்போது 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கொண்டு போன பெட்டிகளில் ஒரு சில பெட்டிகள் சின்ன லைட்டாக இருந்துச்சு. 1, 2 பூச்சிகள் வெளியே ஆரம்பிச்சிச்சு. இந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த கஸ்டமர் மட்டும் கொடுத்துருந்தாரு, லோட் பண்ணி கொடுங்கன்னு. இவருக்கு மொத்தம் 110 ஏக்கருங்க. இந்த தோட்டங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களையும் முன்னாடியே லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எறும்பு மற்றபடி மற்ற ஜீவராசிகளோட தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே அடிச்சிட்டாங்க ஹுட்டில். நாங்களும் பக்காவாக செட் பண்ணிட்டேங்க. செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடங்களையும் பெட்டிகளை வச்சுட்டு ஹோல்ஸ் எடுத்து விட்டோம். அதாவது வேக்ஸ் எடுத்து விட்டோம். மற்ற பெட்டிகளை இலையில் எடுத்து விட்டோம். வெளியிலும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் மற்ற பெட்டிகள் நாங்கள் எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் போடுறோம் பாருங்க.